வணக்கம், வெல்கம் டு கிருத்திகாஸ் குசின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான இட்லியும் கிறிஸ்பி தோசையும். இதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு ஆழாக்கு 200 கிராம், சாப்பாட்டு பச்சரிசி 1 கப்பு, இட்லி புழுங்கல் அரிசி 3 கப்பு, 1 கப் உளுத்தம் பருப்பு, 4 அரிசிக்கு 1 பருப்பு. இது 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இந்த அரிசியும் பருப்பையும் ஊற வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா மிஷின் சூடாகும்போது அந்த சில்னஸில் நல்ல பதமாக மாவு அரைச்சி கொடுக்கும். 20 நிமிஷம் தண்ணி தெளித்து உளுத்தம் பருப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னா பந்து போல் மிதக்கும். இந்த ஸ்டேஜ் வந்தாலே உளுத்தம் பருப்பு அரைச்சது போகிறோம். அடுத்தது 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் தண்ணி தெளித்து அரிசியை நல்லா மை போல் அரைச்சிக்கோங்க. லேசான ஒரு ரவை பதம் இருந்தால் போகிறோம் அரிசி. அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் தேவையான அளவு உப்பு போட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு மாவு. ஓவர் நைட் வச்சிங்கன்னா புளிச்சிட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ண சரியாக இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், அடுத்த நாள் இந்த இட்லி பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் வருது பாருங்கள். காலையில் எப்படி சுட்டால் சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி ராத்திரி வரைக்கும் இந்த இட்லி நல்ல பஞ்சு போல் இருக்கும். உளுத்தம் பருப்பு தான் காரணம். குவாலிட்டியான உளுத்தம் பருப்பு இருந்தால் நல்ல பஞ்சு மாதிரி வரும். வெந்தயமோ அவலோ வேறு எதுவுமே போடணுன்ற அவசியம் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதே மாவில் தண்ணி கொஞ்சம் கலந்து கிறிஸ்பியான தோசை ட்ரை பண்ணுங்கள், அதுவும் நல்லா வரும். பாருங்கள், நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எவ்வளோ மெலிசாக ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாகவே ஒரு தோசை கிடைக்கும். அந்த 1 கப்பு பச்சரிசி போட்டது ரீசனே இந்த கிறிஸ்பினஸ்க்கு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் தோசை. எவ்வளோ மெலிசாக தேய்ச்சி விடுறோமோ அவ்வளோ கிறிஸ்பாகவே உங்களுக்கு கிடைக்கும். பச்சரிசி போட்டதோட ரீசன் அதுதான். பாருங்கள் எவ்வளோ நல்ல மொறுமொறுன்னு வரும் பாருங்கள். அடுத்தது இதே மாவில் திக்காக குட்டி குட்டி தோசை ஊற்றுனீங்கன்னா அது இட்லி போல் பஞ்சு பஞ்சாக பன் தோசை போல் தோசையும் கிடைக்கும். ஒரே மாவில் 3 விதமாக உங்களுக்கு செய்ய வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.